அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு மோட்டார் சைக்கிள் டைரிஸ், சேக்குவாரோட புக்கு. இந்த புக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெருந்தொற்று காலத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் சாதாரண நாளாக இருந்தாலும் நம்ம டெய்லியும் ஒரு டைரி எழுதணுன்னா அதை பின்னாடி படித்து பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் எழுதி பாருங்கள், ஒரு 1 மந்த்து கூட வேணாம், ஒரு 1 வீக் எழுதி பாருங்கள், திரும்ப படிக்கும்போது ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் அலுவலகம், வீடு, சின்ன சின்ன நிகழ்வுகள் அதுதான் நடக்குது. ஆனால் இவரோட டைரியை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வாழ்கிறது என்ன வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பயணங்கள். இத்தனைக்கும் அவர் மேற்கொண்ட ஒரு பயணம் அந்த ஒரு வருட பயணம் அவ்வளோ இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புக்கு கண்ணதாசன் பதிப்பகத்திலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதை தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறது என் ராமச்சந்திரன்றவர். உண்மையாகவே அவரை பாராட்டணும். ஏன்னா இந்த ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் மாதிரியே இல்லை, சாதாரண ஒரு தமிழ் புத்தகம் படிக்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இளமை துடிப்பாக இருக்குது. அதாவது 2 இளைஞர்களின் பயணங்கிறனால ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போகுது. ஃபஸ்ட்டு சேக்குவாரேங்கிறவர் 1928 ஜூன் 14 அன்றைக்கி பிறக்கிறார், அர்ஜென்டினாவில். அவர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வருடம் ஒரு பெரிய பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. அவரும் அவரோட நண்பர் ஆல்பர்டோங்கிறவரும் ஒரு பயணம் மேற்கொள்ள முயற்சிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு பைக் எடுத்துக்கிறாங்க, நார்டன் மோட்டாருங்கிற அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு லத்தீன் அமெரிக்கா, என்னப்படும் சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போதே ஒரு விபத்து நேடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கிளம்புறாங்க. அதில் கிளம்பி போகும்போது சில பக்கங்கள் பார்த்தா நிறையா ஆக்சிடெண்ட்டு, விழுகிறாங்க, எந்திரிக்கிறாங்க, பஞ்சர் ஆகுது. அந்த வண்டியோட அவங்க ரொம்ப பல துயரங்களை சந்திக்கிறாங்க. அந்த வண்டியை அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த வண்டி ரொம்ப இடையூறு கொடுக்கும் போதெல்லாம் அதை சரி பண்ணி அது ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி பல எல்லைகளை தாண்டி போகும்போது அதோட நிலப்பரப்புகளை அழகாக அவர் சேக்குவாரை எழுதியிருக்கிறாரு. அவரோட டைரி தானே இது. ஸோ அழகாக எழுதியிருக்கிறாரு. அது இல்லாமல் இவங்களோட பயணத்தில் முக்கியமாக என்னென்னா, பெருசாக அவங்க காசு செலவழிக்கல. அங்கங்கே போய் ஒரு காவல் நிலையம், அங்கே நண்பர்களே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு வழி பயணத்தில் இருக்கிற ஒரு ஆளோட வீட்டில், இல்லாட்டி ஏதாவது ஒரு பண்ணை வீட்டில், இந்த மாதிரி மாறி தங்கிட்டு அந்த நிலப்பரப்பில் எப்படி எவ்வளோ நாட்கள் பயணித்தாங்க, எவ்வளோ பசியும் பட்டினியுமாகவே நிறையா பயணிச்சிருக்காங்க. இதில் இவருக்கு சேக்குவாராவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வேறு. அதை எப்படி சமாளிச்சுட்டு அவர் போகிறாரு, போகிற இடத்துல என்னென்ன உணவுகள் சாப்பிட்றாங்க, என்ன பானங்கள் குடிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு. என்ன ஆச்சரியம்னா, இப்போ நிறையா யூடியூபர்ஸ் ஒரு சைக்கிள்லேயே பயணம் பண்ணிவிட்டு, பைக்லேயே பயணம் பண்ணிவிட்டு போகிறத இவர் அப்போவே 1 இயர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ அனுபவங்கள் அவங்க 2 பேரும் பெற்றிருக்கிறாங்க. இந்த புக்கை படிக்கிறப்ப ஒரு சவுத் அமெரிக்காவோட மேப்பை ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மேப்பை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடங்கள் எல்லாமே அவர் மென்ஷன் பண்ணிகிட்டே வராரு. அதை நீங்கள் மேப் வழியாக பார்த்துட்டே வரலாம். அவ்வளோ இடங்கள் இருக்குது. இது இல்லாமல் அவர் நிறையா ஒரு இடத்துல பெரு நாட்டில் இதாகும்போது ஒரு தொழுநோய் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, நோயாளிகளை பார்க்குறாரு. அதில் தான் அவருக்கு பெரிய மாற்றம் வருது. ஆனால் அந்த மாற்றத்தை பற்றி இந்த புத்தகத்தில் பெருசாக இல்லை. ஆனால் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பயணத்தை பற்றி தான் அவரோட இந்த டைரியில் இருக்குது. ஒரு 157 பக்கம் உள்ள புத்தகம்தான். எளிமையாக படிக்கலாம். கண்டிப்பாக
யார் யாருக்கு பயணம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இதை படிக்கலாம். அது இல்லாமல் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். அவர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை நான் படித்தே காமிக்கிறேன். நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் இந்த பயணத்தில் நாங்கள் தெரிந்து கொண்டது நம்முடைய லத்தீன் அமெரிக்கா பல்வேறு நாடுகளாக பிரிந்திருப்பது துரதிருஷ்டம்தான். மெக்சிகோவில் ஆரம்பித்து மெக்கலன் ஜலசந்தி வரை நாமெல்லாம் மெஸ்டிசோ என்னும் ஒரே இனம்தான். நாம் அனைவரும் கலாச்சாரத்தில் அவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. ஆகவே பெருநாடு மற்றும் ஐக்கிய லத்தீன் அமெரிக்காவுக்கு என் வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிகிறார். ஸோ ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மொழி, நாடு, நிலப்பரப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இணைச்சிரும், வேற்றுமைகளை வந்து கலைச்சிருங்கிறத அவரோட எழுத்தில் தெரியுது. கடைசியாக யாராருக்கு ரொம்ப பயணம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக் இது. கடைசியாக அவர் எழுதின ஒரு வரிகளோட இந்த முடிக்கிறேன். தீர சாகச பயணம் செல்லும்போது கடைபிடிக்க வேண்டிய முதல் கட்டளை: ஒரு பயணத்திற்கு 2 புள்ளிகள் உள்ளன. ஒன்று ஆரம்பம், மற்றது முடிவு. நாம் முடிவு செய்த இடத்திற்கு எப்படி போகிறோம் என்பதை விட போகிறோம் என்பதுதான் முக்கியம். போவதற்கு பல வழிகள் உண்டு. நன்றி, வணக்கம்.